எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நித்யா, அம்மா இங்கே பாருடா, நானும் அண்ணாவும் இப்போ கிளம்புறோம். இங்கே இருக்க முடியாதுல்லடா, காலையிலேருந்து இவ்வளோ நேரம் இங்கே இருந்தாச்சு. இதுக்கப்புறமும் இங்கே இருக்கிறது நல்லா இருக்காது. இங்கே பாரு நித்யா, இது உன்னோட குடும்பம். இனிமே நீ இங்கே தான் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், புரியுதா? அம்மா, இங்கே இருக்கிறதே ஏதோ ஒரு மாதிரி இருக்குமா. எல்லாரும் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் பழகுறாங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி இங்கே பாருடா நித்யா, கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறப்ப அங்கே இருக்கிறவங்க என்ன தான் எல்லாருமே நல்லா பேசி பழகினாலும் புது இடத்துல அவளுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீ பக்குவமாக பார்த்து நடந்துக்கணும். ம், அது மட்டும் இல்லைடா, இது எவ்வளோ பெரிய கூட்டு குடும்பம் நீயே பார்த்தல. எல்லாரும் ஒத்துமையா எவ்வளோ அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறாங்க. அது மாதிரி தான்டா நீயும் இருக்கணும். உங்கள் அண்ணா சொன்னதும் கேட்டல, அவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனரோட தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கப்போ என் பொண்ணு நல்லா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் நித்யா, என்றைக்கும் உன்னால் இந்த குடும்பம் பிரிஞ்சிற மாதிரி வரவே கூடாது. எல்லா விஷயத்தையும் பொறுத்து போகணும், அனுசரித்து போகணும். அதெல்லாம் உனக்கு புதுசு கிடையாது. பிறந்ததுலேருந்தே எவ்வளவோ கஷ்டத்தை நீ பார்த்துட்டடா. ஆனால் இங்கே யாரும் நான் அந்த அளவுலாம் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. எல்லாரும் உன் மேலே பாசமாக தான் இருப்பாங்க. அந்த நம்பிக்கை அம்மாவுக்கு இருக்குடா. அப்புறம் குட்டி, இன்னைக்கு என்னன்னு உனக்கு புரியுதா? உனக்கு இன்னைக்கு எதிர்பாராமல் இந்த கல்யாணம் நடந்திருக்கலாம். இருந்தாலும் நித்யா, அம்மா என்ன சொல்ல வரேன்னா, இது உன்னோட குடும்பம். உன் கழுத்தில் தாலி கட்டினவர் உன்னோட புருஷன். அவருக்கு உன்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. உனக்கு புரியுதா? நீ நினைக்கலாம்டா, என்னடா அம்மா இதை பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறாங்களேன்னு. ஆனால் அம்மா தானடா உனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும். உனக்கு வயசு பிள்ளைங்க, தோழிகள் அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. இருந்திருந்தா இதை பற்றிலாம் சொல்லி கொடுக்கணும்னு இல்லை, நீங்களே எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. ஆனால் என் பொண்ணு வீட்டுக்குள்ளே இருந்து வளர்ந்துட்டா. இங்கே பாரு நித்யா, உனக்கு அவரு தான் புருஷன். இப்போது அடுத்த சடங்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. உன்னை ரூம்க்கெல்லாம் அனுப்பி வைப்பாங்க நித்யா. நீ எல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும், புரியுதா? அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாது. எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும் நித்யா. ஏன்னா அவருக்கு உன்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. அம்மா என்ன சொல்கிறேன்னு உனக்கு நித்யா, உன்கிட்ட தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குமே பதிலே சொல்ல மாட்டேன்ற. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? அப்படி என்னம்மா என் தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? அனு, அது ஒன்றும் இல்லைம்மா. அடுத்து சடங்கு இருக்குல்ல, அதை பற்றி தான் அவகிட்ட பேசுகிறேன். எதுவுமே பதிலே பேச மாட்டேன்றா. இப்படியே உட்காந்துருக்கா. என்ன பண்ணுவான்னு புரியலம்மா, அதான். ஷோ, என்னம்மா நீங்கள்? அவள் சின்ன பொண்ணு. அவகிட்ட நீங்கள் சொன்னால் அவள் என்ன பதில் சொல்லுவா? என்னதான் இருந்தாலும் நீங்கள் அம்மா இல்லை, உங்ககிட்ட என்னென்னம்மா அவள் சொல்லுவா? நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாம்மா, அதுவும் கரெக்டு தான். நீங்கள் 2 பேர் இருக்கப்ப நாங்கள் எதுக்கு கவலைப்படணும்? சரி, நீங்களே ரெடி பண்ணுங்க. கொஞ்சம் அவளுக்கு எல்லாம் சொல்லுங்கம்மா. அவளுக்கு சித்தி, நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. அவகிட்ட என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் போங்க. சரிடா அனிதா. அக்கா, என்னம்மா இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைக்கா. என்ன, அம்மா சொன்னதெல்லாம் யோசிச்சுட்ருக்கியா? நித்யா, நான் நினச்சேன் நீ அமைதியாக இருக்கப்பே இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன்னு. இப்போது அதெல்லாம் நினச்சி நீ எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, நடக்கிறது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அது தானாக நடக்கும். நீ அதை பற்றிலாம் நிறைய யோசிக்காத. அக்கா, ஆனால் அம்மா என்கிட்ட அது. இங்கே பாருமா நித்யா, எல்லா அம்மாவுமே பிள்ளைங்க கிட்ட இப்படி தான் சொல்லுவாங்க. பிள்ளைங்க நல்லபடியாக வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது எல்லா பெற்றவங்களும் பண்ணுறது தானே. அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்க, எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு புரியுதுமா, உன்னோட கல்யாணம் எந்த சூழலில் நடந்ததுன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியும். உன் மனநிலை எப்படி இருக்கணும் ஒரு பொண்ணாக என்னால் புரிஞ்சிக்க முடியும். இங்கே பாரு, ஆதி ரொம்ப நல்ல பையன்தான். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஆதிக்கிட்ட சொல்லலாம். அவன் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாரு. ரொம்ப நல்ல பையன்தான். இங்கே பாரு, அவருமே முதல்ல இதுக்கெல்லாம் விருப்பப்படுவாரான்னு எனக்கு தெரியல.
அக்கா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அம்மா சொன்ன மாதிரி அவர் ஏதாச்சும் தப்பா? நித்யா, எனக்கு புரியுது. அம்மா இப்போ உன்னை நல்லா குழப்பி விட்டுட்டு போயிருக்காங்க. இங்க பாரு, ஆதி ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் என்னைக்கும் எந்த சூழல்லையும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாரு. தன்னை நம்பி வந்தவங்கள எவ்வளோ பாசமா அன்பா எந்த சூழல்லையும் துணையா இருக்கணும்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரி எப்பவும் இருப்பாரு. புரியுதா? உன்கிட்ட இதை சொல்லலாமான்னு தெரியல. இங்க பாரு, மனசு ஒத்து போய் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கைய ஆரம்பிச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் உங்களோட இஷ்டம். நான் அதில் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு தோன்றதை நான் சொல்லிட்டேன். அக்கா, எனக்கு இப்போதைக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுக்கா. இதுவரையும் ஒரு 2 முறை அவரை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. காரில் வரப்போ தான் அவரோட முழு பேர் ஆதித்யானே எனக்கு தெரியும். அப்படி இருக்கப்போ என்னால் எப்படிக்கா முடியும்? அம்மா அப்படி சொல்கிறாங்க, ஆனால் என்னால் முடியலக்கா. மனசெல்லாம் இது படபடன்னு இருக்கு. புரியுது நித்யா, நீ மனசில் இப்போ என்னென்னலாம் உனக்கு தோணுதுன்னு புரியுது. நீ கவலையே படாத. ஒரு செகண்ட் கூட ஆதி உன்னை ஃபீல் பண்ண வைக்க மாட்டாரு. அவரே உன்னை சமாதானப்படுத்துவார். என்ன அனிதா, உன் தங்கச்சி இப்படி அமைதியாக உட்காந்துருக்காளே, மனசில் அவ்வளோ குழப்பத்தோடு உட்காந்துருக்கா. நீ என்னன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிற. நான் மட்டும்தான் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீயும் ஏதாச்சும் உன் பங்குக்கு சொல்லலாம்ல? என்னது அக்கா? நானா? அக்கா, உங்களுக்கே தெரியும் நான் என்னன்னு சொல்றது? அது என்னன்னு தெரியலடி. எனக்கு அப்புறம் வந்த 2 பேருமே இப்படியே இருக்கீங்க. ஷோ, என்னாச்சுக்கா? உனக்கு தெரியும்ல, உன் அனிதா அக்காக்கும் இப்பதான் கல்யாணம் ஆகி 10 நாள் ஆகுது. நீ கேட்டல அவர் ஏதாச்சும் கஷ்டப்படுவாரோ, அவரை ஹர்ட் பண்றமோன்னு. உன் அனிதா அக்காவே இன்னும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணல. என்னது அக்கா? ஸோ என்னக்கா நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நித்யா. உனக்கே தெரியும்ல எங்கள் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு. இங்கே பாரு நித்யா, அது நாங்கள் 2 பேரும் பேசி தான் கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கோம். அதனால் என்னால் இந்த விஷயத்தில் உனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. சரி சரி, 2 பேர் இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் அத்தை பால் சொம்போட வந்துடுவாங்க. எந்திரி எந்திரி, நீ சீக்கிரமாக ட்ரெஸ்ஸை மாற்றி ரெடி ஆகணும்ல. எந்திரிமா. ஓகே, இப்போ நல்லா இருக்கு, அழகா இருக்க. அடடே, எங்க மருமக தேவதை மாதிரி ஜொலிக்கிறாளே, அழகா இருக்கடா. ஆமாம்மா, ரொம்ப அழகா இருக்க. உனக்கு இந்த கலர் சாரி ரொம்ப அழகா இருக்கு. ஸோ பாவம் நித்யா, ரொம்ப பயத்தில் நிற்கிறாளே. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் நான் என்னன்னு சொல்கிறது இவளுக்கு? அனு, நித்யாக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க தானே 2 பேரும்? சொல்லிட்டோம் அத்தை. அப்போ சரி. நித்யா, இந்தாடா பால். இதை நீயும் ஆதியும் குடிச்சுக்கோங்க, சரியா? இந்தாம்மா. சரிங்க அத்தை. அத்தை, அம்மாவும் அண்ணாவும் கிளம்பிட்டாங்களா? இல்லைம்மா, நைட் டைமில் எப்படி அவங்கள வீட்டுக்கு அனுப்புவோம் சொல்லு. அதனால் அவங்கள அனுப்பல. இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு தான் வீட்டுக்கு போகிறாங்க, சரியா? சரிங்க அத்தை. சரிம்மா, நீங்கள் 2 பேரும் நித்யாவை ஒரு 10 நிமிஷம் கழித்து ரூமுக்கு கொண்டு போய் விடுங்க. நல்ல நேரம் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் விட்டால் போதும், சரியா? சரிங்க அத்தை, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிம்மா கோமதி, அதான் மருமகளுங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. சரிம்மா, கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருக்கு, அதை மட்டும் கழுவி போட்டு நம்ம போய் படுக்கலாம். சரிங்கக்கா, வாங்க. என்ன ஆண்டி, உங்களுக்கு எங்க வீடு எங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கா? என்னப்பா இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? காலையில் கோயிலில் நடந்த சம்பவத்திலே எனக்கு உங்கள் குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நீங்களாம் இவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தில் என் பொண்ணு வந்திருக்கான்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. ஆண்டி, எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நாங்களும் சொல்றோம். இனிமே நித்யாவை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ஆதி இருக்கான், நாங்க எல்லாரும் இருக்கோம். எந்த பிரச்சனையும் வரவிடாம நாங்க பார்த்துப்போம். அதனால உங்க பொண்ணை நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சார், உண்மையாவே உங்களுக்கெல்லாம் பெரிய மனசு சார். அட என்ன அஸ்வின், இங்கேயும் சார் சார்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஆஃபீஸில் மட்டும் நீங்கள் சார்னு கூப்பிட்டா போதும். வீட்டிலலாம் நாம் எல்லாம் ரிலேஷன் ஆகிட்டோம். உங்கள் தங்கச்சியை என் தம்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். உங்கள் அக்காவை நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கப்போ நாங்கள்லாம் முறைக்கு மாமா முறை வரோம். அதனால மாமான்னு சொல்லியே கூப்பிடுங்க. அதானப்பா, மாமான்னு கூப்பிடுறதுக்கும் ஆள் வேணும்ல. அந்த வாழு வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களை மாமான்னு கூப்பிடுவா. இப்போ எங்களுக்கு இன்னொருத்தரும் மாமான்னு கூப்பிடுறதுக்கு கிடைச்சிருக்கீங்களே, அதனால இனிமே எங்களை மாமானே கூப்பிடுங்க. சரிங்க சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. உடனே வராது, ஆனா கண்டிப்பா போக போக நான் பழகிக்கிறேன். சரி சரி அஸ்வின், அப்புறம் உங்க 2 பேருக்கும் ரூம் மேல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
தம்பி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்கப்பா. என்னதான் இருந்தாலும் நாங்கள் பொண்ணு கொடுத்த வீடு, இங்கே எப்படிப்பா நாங்கள் தங்குறது? இருந்தாலும் நீங்கள் கம்பல் பண்ணுறீங்கன்னு தங்குறோம். நாளைக்கு காலையிலலாம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுறோம்ப்பா. என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? இது உங்க பொண்ணோட வீடு. அதனால நீங்க எப்போ நினைச்சாலும் வரலாம், போலாம், எவ்வளோ நாள் வேணாலும் தங்கலாம். யாரும் எதுவும் நினைக்க மாட்டோம் ஆண்டி. அப்புறம் நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அங்கிள் கிட்ட பேசணும்னா சொல்லுங்க. நாங்க கூட வந்து வேணா பேசுறோம். இல்ல சார், நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஒரு பையனா, நித்யாவோட அண்ணாவா, எனக்கு அவர்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. கண்டிப்பா நாளைக்கு போய் அது எல்லாத்தையும் பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சார். அந்த ஐடியாவோட தான் நான் இருக்கேன். நாளைக்கு என் தங்கச்சி வீட்டுக்காரையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். அப்ப அவர் கூட தான் வருவோம். அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார். அவளுக்கு அண்ணாவா செய்ய வேண்டிய கடமை எனக்கு இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், என்னாச்சுடா ஆதி? ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன், டல்லாவே இருக்கேன். என்னாச்சு? இன்னைக்கெல்லாம் நீ டல்லா இருக்க கூடாதுடா, ஒரே ஜாலியா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நிக்கிற. என்ன சூர்யா, எல்லாம் தெரிஞ்சும் நீங்களும் இப்படி பேசுறீங்க. எப்படி என்னால சந்தோஷமா அவளை ஃபேஸ் பண்ண முடியும்? ஆதி, இங்க பாரு. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்படி நின்னுட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. எங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நீ கண்டிப்பா உன்னோட வாழ்க்கைய ஆரம்பிக்க மாட்டேன்னு. அப்புறம் என்னடா, உன் வைஃப் கூட தனியா பேச போற, அது நினைச்சு சந்தோஷமா போ. எல்லாருக்குமே தெரியும் ஆதி, இப்போ நீயும் எந்த சுச்சுவேஷன்ல இருக்கன்னு எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதுவும் நித்யா கண்டிப்பா சுத்தமா இந்த எந்த மனநிலையிலுமே இருக்க மாட்டா. முதல்ல அவளுக்கு இதை பத்திலாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கப்போ நீ தான் அவளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு தனியா ஒரு இடம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. மனசை விட்டு பேசு. உன்னால எவ்வளவு சீக்கிரம் அவ மனசை மாத்த முடியுமோ மாத்த ட்ரை பண்ணு. உன்னோட லவ் அவளுக்கு காட்டு, அவளுக்கு புரிய வை. அவ்வளவுதான். இதுதான். புரியுதா? நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. இருந்தாலும் எப்படி அவளை ஃபேஸ் பண்றது? ஒன்னு சொல்லிட்டா ஆதி, கண்டிப்பா நித்யா உன்னை சீக்கிரமா புரிஞ்சுப்பா. நீயும் நித்யாவை நல்லா புரிஞ்சுப்பீங்க. வேணா பார்த்துட்டே இரு. இன்னைக்கு காலையில நடந்த இன்சிடென்ட்லயே எனக்கு புரியுதுடா. உங்க தங்கச்சிங்க வேணா விளையாட்டுக்கு பாவக்காய் ஜூஸ் ஸ்வீட்டுன்னு கொண்டு வந்து நின்றுருக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாரு. உனக்கு கசப்பா இருக்குன்றதுக்காக உனக்கு ஸ்வீட்டை கொடுத்துட்டு அவ கசப்பை குடிச்சா. அதுலயும் உனக்கு தெரியலையா? அவ எல்லா விதத்துலயும் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா தான் இருப்பா. எந்த விஷயத்திலயும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டா. நீயும் அப்படிதான் அது இருக்கணும். ம். ஆனா உங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் ரூமை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வேற வழி இல்ல, வீட்ல எல்லாருமே பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணனால பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த உடனே அவ கண்டிப்பா வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவா. இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும். ம். என்னடா ஆதி, ரெடியா? என்னன்னா? இல்லடா, அங்க ரூம் ரெடியா இருக்கு. நீயும் மாப்பிள்ளை குளத்துல ரெடியா இருக்க. அதான் எல்லாத்துக்கும் ரெடியான்னு. சோ அண்ணா, நீங்க வேற. இங்க பாரு, உன்னை சும்மா தான் கிண்டல் பண்றேன். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய். சரியா? டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். ம். என்ன ரூமை இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க? ஸோ எனக்கே இவ்வளோ பதட்டமா இருக்கு. அப்பனா அவளுக்கு எப்படி இருக்கும்? முன்ன பின்ன நம்மளை பத்தி அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவளை பத்தியும் எனக்கு அவ்வளவா எதுவுமே தெரியாது. அண்ணா சொல்றதும் கரெக்டு தான். இந்த டைம் எங்க ரெண்டு பேருக்கும் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஆனா அவ எந்த மைண்ட் செட்டோட உள்ள வருவானே தெரியலையே. இதெல்லாம் பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. எல்லாரும் என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னு எனக்கு முதல்ல தெரியல. ஸோ ஆனா கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தா பயந்துடுவான் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ கேரக்டருக்கு கண்டிப்பா பயப்படுவா. வேற வழியே இல்லை. ஆதி, நீ தாண்டா அவகிட்ட பொறுமையா பேசணும். அவளுக்கு எல்லாம் பேசி புரிய வச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து நீ தான் பேசணும். வேற வழியே இல்லை. சரி, வரட்டும், பார்த்துக்கலாம். நித்யா, இதுதான் ரூம், உள்ள போ. அக்கா, ஒன்றும் இல்லைம்மா. நான் தான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன்ல, அப்படி நடந்துக்கோ, அவ்வளோதான், போ. ம். ஓ, வந்துட்டா போலயே. எவ்வளோ பதட்டமா வரான்னு அவ பேசுறதுலே தெரியுது. அவளை விட இங்க நான் ரொம்ப பயத்துல உட்காந்துருக்கனே. பால் கொண்ட சிறுதேவு இரு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயமே. உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவே நீ எட்டாவது அதிசயமே. வான்மித என்னாச்சு நித்யா, அங்கேயே நிக்கிறேன், உள்ள வரலாம்ல? ஹோ, என்னடா இவ இவ்வளோ பயத்தோட நிக்கிறா? ம்,
நானும் அப்படி நிற்கக்கூடாது. நானாச்சும் தைரியமாக பேசினா தானே ஏதாச்சும் பேச முடியும். ஆமா ஆதி, நீ பேசிதான் ஆகணும். நீ யாருடா? நீ ஆம்பளை சிங்கம். நீ போய் அவளை பார்த்து பயப்படலாமா? எங்க பேசு. நித்யா, இந்தாங்க பால். அத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. பால் நீங்க குடிப்பீங்களா? கன்ஃபார்ம் எவ்வளோ பயத்தோட இருக்கான்னு இப்போ பேசுறதுலே தெரியுது. வார்த்தையே வர மாட்டேங்குதே. பால் எனக்கா இல்லை உனக்குமா? ம், அது ரெண்டு பேரையும் தான் குடிக்க சொன்னாங்க. சரி குடு, குடிக்கலாம். ம், பால் குடிக்கலையா? பால் குடிக்கணும்னு தானே கேட்டீங்க, அப்புறம் ஏன் டேபிள் மேலே வச்சிட்டீங்க? வேண்டாமா என்ன? அது இப்போ வேண்டாம், தூங்குறப்ப குடிச்சிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே, என்ன ஓகேவா? ம், ஓகே. நின்றுட்டே பேசினா கால் வலிக்கும், அதனால உட்காந்து பொறுமையாக பேசலாம். வந்து உட்காருங்க. ம், சரிங்க. நித்யா, என்ன பண்ற? இப்போ எதுக்கு கீழே உட்கார போற? இல்லை, நீங்கள் தான் பேசலான்னு சொன்னீங்கல்ல, அதான் கீழே. பேசலான்னு தான் சொன்னேன். உங்களை கீழே உட்கார சொல்லி நான் சொல்லவே இல்லையே. பெட் மேலே உட்காருங்க. இல்லை பரவாயில்லைங்க, நான் கீழே உட்காந்துக்கிறேன், நீங்கள் மேலே உட்காருங்க. என்ன, நீங்க கீழே உட்காருங்க, நான் மேலே உட்காரணுமா? இங்க பாருங்க நித்யா, இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்னோட வைஃப், எனக்கு ஈக்குவல், புரியுதா? நீங்க கீழே உட்காரணும்லாம் நான் எப்பவும் நினைக்கல. மேலே பெட்ல உட்காருங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு பெட்ல உட்காரத்துக்கு கஷ்டமா இருந்தா நானும் வேணா உங்க கூட கீழே உட்காந்து பேசுறேன். எப்படி வசதி? ம், என்னங்க அது? சரி ஓகே. அப்போ உங்களுக்கு பெட் மேலே உட்காரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதானே? சரி உட்காருங்க, ரெண்டு பேரும் கீழேயே உட்காந்து பேசலாம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எதுக்காக? நானும் மேலேயே உட்கார்றேன். ம். அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை நித்யா, கில்லாதே. நான் தானே உங்களை கூப்பிட்டேன். அப்புறம் கீழேயே பார்த்து என்னன்னு கேட்டா எப்படி? என் கண்ணை பார்த்து பேசலாம்ல. என்ன பாருங்க நித்யா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறது புரியுதா இல்லையா? என் கண்ணை பார்த்து பேசுங்கன்னு சொன்னேன். என்ன பாருங்க. என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ. இப்படி பார்த்தா தானே நல்லா இருக்கு. சரி ஓகே. கார்ல வரப்ப தூங்கிட்டீங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ பேசலாமா? சொல்லுங்க. ஓகே. அது இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே ரெண்டு பேரும் இந்த ரூம்ல தான் இருப்போம். அது வரையும் உங்களுக்கு புரியுது தானே? ம், நித்யா, வெளியே எல்லாரும் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் உங்க அம்மா கூட உங்ககிட்ட கண்டிப்பா ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சொன்னது எதையும் நீங்க எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நம்மளோட லைஃப் நித்யா. நம்ம லைஃப் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நாம தான் டிசைட் பண்ணணும். மற்றவங்க சொல்றாங்கன்றதுக்காக ஏனோ தானோலாம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு உங்களை பத்தி எதுவும் தெரியாது. நீங்க நித்யா, சின்ன சின்ன விஷயம் மட்டும்தான் உங்களை பத்தி எனக்கு தெரியும். முழுசா உங்களை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் என் பேர் என்னன்னே உங்களுக்கு கார்ல வரப்பதான் தெரியும். என்னையும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பெரியவங்க சொன்னாங்கன்றதுக்காகலாம் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது நித்யா. உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது, எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது அதனால நமக்குள்ள எதுவும் வேண்டாம். என்னது இது? அக்காவும் இப்படி தானே சொல்லி அனுப்புனாங்க. கண்டிப்பா ஆதி உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. இவரும் அதை பத்தி எப்படி? என்ன நித்யா, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் சொன்னது ஓகே தானே? ஆமாங்க, அம்மா தான் என்கிட்ட. இங்க பாருங்க, யார் என்ன சொல்லியிருந்தாலும் அதை விட்டுருங்க நித்யா. இது நம்மளோட லைஃப். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாதான் நல்லா இருக்கும். நீங்க என்னோட வைஃப், அதனால உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியல. எனக்கும் ஆசைலாம் இருக்கு நித்யா. எனக்கு லவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. அதுவும் எனக்கு வரப்போற ஒய்ஃபை நிறைய லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா இதுவரையும் நான் யாரையும் லவ் பண்ணல. எங்க பாட்டி சொன்னாங்கன்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பவும் ஒன்றும் தப்பு இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்களை நான் லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணலாமே. அதுக்கப்புறம் அப்புறம் என்னை பற்றி சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும் நித்யா. என்னன்னா, என்னோட பேர் உங்களுக்கு தெரியும். நான் எம்பிஏ பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் எம்பிஏ முடிச்சனால
எனக்கு தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அப்படி என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல. ஏன்னா 2 அப்பாவும் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்கூல். இதை பார்த்துக்க ஆள் வேணும்னு நினைக்கிறப்போ அவங்க என்ன தான் செலக்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கப்போ அவங்க நம்பிக்கையை வீணடிக்கக்கூடாதுன்னு தான் நான் ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டண்ட்டாக போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, ஸ்கூலில் நிறைய புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது நம்ம ஸ்கூல் டாப் 10ல் இருக்குது. ஸோ இதை டாப் 1க்கு கொண்டு வரணுங்கிறது என்னோட ரொம்ப நாளான ஆசை. அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துடும். அப்புறம் நாம பிரீத்தியை பற்றி இப்போ சொல்லலாமா? சேச்சே, அவளாம் ஒரு ஆளா? அவளை பற்றி எதுக்கு இப்போ நித்யா கிட்ட சொல்லணும்? ஜென்ரலாகவே பேசுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ நினைக்கலாம் ஒருவேளை எனக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கேன்னு. இல்லை நித்யா, இதுவரையும் நான் யாரையும் லவ் பண்ணதில்லை. அதனால தான் சொல்கிறேன். நான் முதல்ல உன்னை லவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இவர் ரொம்ப நல்லவரா இருக்காரே. இவரெல்லாம் நிறைய படிச்சிருக்காரு. இப்போ நான் என்னை பற்றி என்னன்னு சொல்கிறது? ஆனால் சொல்லாமல் மறைக்கிறது தப்பு. கண்டிப்பாக சொல்லிடணும். அவரை பற்றி எல்லாமே அவர் என்கிட்ட சொல்கிறாருங்கிறப்போ என்னை பற்றியும் நான் எல்லாம் சொல்லிடணும். என்ன நித்யா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. நான் சொன்னதெல்லாம் நான் எல்லாம் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக ஸ்கூல் ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். அப்புறம் நான் என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லட்டுமா? ம் அது நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல. நான் 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 வந்து ஸ்கூலுக்கு மட்டும்தாங்க போயிருக்கேன். என்ன, அப்போ நீ காலேஜ்க்குலாம் போனதில்லையா? அப்பா என்னை ஸ்கூல் வரையும் படிக்க வச்சதே பெருசுங்க. அதுக்கப்புறம் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் அவர் என்னை படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் காலேஜ்க்கெலாம் போய் படிக்கல. ஆனால் அண்ணா பரவாயில்ல நித்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு இப்போவும் படிக்கணும்னு ஆசை இருந்தால் என்கிட்ட சொல்லு. கண்டிப்பாக நான் உன்னை படிக்க வைக்கிறேன். உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். உன்னை காலேஜ்க்கு அனுப்பி நான் படிக்க வைக்கிறேன். சொல்லு, எதை படிக்கணும்னு ஆசை இருக்கா? ஏன் கேட்குறேன்னா, நீ சின்ன பொண்ணு தான், 22 வயசு தான் ஆகுது. அப்படி இருக்கப்போ காலேஜ் போனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது நித்யா. அதனால தான் சொல்கிறேன், நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற, உனக்கு என்னவாகணும்னு ஆசை இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. கண்டிப்பாக உன்னை நான் படிக்க வைக்கிறேன். சொல்லு. என்ன இவர் என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு? அப்போ இவருக்கு என் படிப்பு பிரச்சனையாவே இல்லையா? நான் அது சரி நித்யா, ஒன்றும் அவசரம் இல்லை. இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. படிக்கணும்னு ஆசைப்படுற அவ்வளோதானே. கண்டிப்பாக நான் படிக்க வைக்கிறேன். இந்த வருஷம் காலேஜ் முடியா இன்னும் 3 மந்த்ஸ் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த வருஷம் சேர்த்த முடியாது. அதனால் நெக்ஸ்ட் இயர் நீ என்ன படிக்கணும்னு சொல்கிறியோ அதுக்கு அட்மிஷன் வாங்கி நான் கொடுக்குறேன். நீ ரெகுலராக காலேஜ் போய் படிக்கலாம். என்ன இவரு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க மாட்டேன்றாரு. என்ன நித்யா, படிப்பை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? இப்போ நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காத. இன்னும் 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் டைம் இருக்கு. அதுக்குள்ளே நீ யோசிச்சு சொன்னீன்னா போதும். அது இல்லைங்க. அப்புறம் ஒருவேளை டயர்டாக இருக்கோ, தூக்கம் வருதோ, தூங்கணுமா? ஆமாம். சரி, ஓகே. நீ தூங்கு. எனக்கு இப்போ தூக்கம் வரல. நான் தூங்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நான் சும்மா ஃபோன் பார்த்துட்ருக்கேன். நீ தூங்கு, சரியா? சரிங்க. சரி, ரூமில் பாய் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். என்ன பாயா? எதுக்கு? இல்லைங்க, நீங்கள் தானே தூங்க சொன்னீங்க. அதான் தூங்குறதுக்கு கீழே வெறும் தரையில் எனக்கு ரொம்ப குளிருங்க. அதான் பாய் போட்டு. நித்யா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன்னை யார் இப்போ கீழே தூங்க சொன்னாங்க? இவ்வளோ பெரிய பெட் இருக்கு, அப்புறம் எதுக்கு கீழே படுக்கணும்? பெட்லேயே படுத்துக்கோ. என்னது? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பரவாயில்ல. இங்க பாரு நித்யா, நீ என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். நாம 2 பேரும் தான் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டோம்ல. நாம 2 பேருக்குமே விருப்பம் இல்லாம எப்படி ஏதாச்சும் நடக்கும் சொல்லு. அதனால ஒண்ணுமே நடக்காது, புரியுதா? நீ என்னை நம்பலாம். கண்டிப்பா தப்பான எண்ணத்தோட என் சுண்டு விரல் கூட உன் மேல படாது நித்யா. என் மேல நம்பிக்கை இருந்தா நீ தூங்கு, இல்லைன்னா உன்னோட இஷ்டம். என்ன நித்யா, எதுவுமே சொல்ல மாட்டேன்ற? அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் உங்களை மனசார நம்புகிறேன். அப்படி இருக்கப்போ எப்படி எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்? நான் பெட்லேயே படுத்துக்கிறேன். சரி, ஓகே. சரிங்க, நான் எந்திரிச்சு அந்த பக்கம் போய் படுத்துக்கிறேன். பெண்மையும் இழைப்பாருதே உன்மார்பிலே போருமே இடைவெளி குறைகிறது, மெதுவாக இதயங்கள் இணைகிறதே உன்
இருக்கல்ல, எதுவும் வலி இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எதுவும் வலிலாம் இல்லை. சரி. அது அது வந்து அ, நித்யா, உனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னல, போய் தூங்குறியா? சாரிங்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வலி எதுவும் இல்லைல்ல? நல்லாவே இடிச்சுக்கிட்ட. வலிக்குதுன்னா சொல்லு, நான் மருந்து ஏதாச்சும் போட்டு விடுறேன். இல்லை அந்த அளவுலாம் எதுவும் அடிப்படல, சும்மா லைட்டாக தான் இடிச்சுக்கிட்டேன், ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. நீ போய் படுத்துக்கோ. குட் நைட். குட் நைட். ஓ என்னோடு தான் கண்ணாமூச்சி, என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி, கட்டாயம் என் காதல் ஆட்சி, கை கொடுப்பா தென்றல் சாட்சி, சிந்தனையில் வந்து வந்து போ